தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் பெருமை கொள்கிறது. ஏன்னா எங்களுடைய இயக்குனர், எங்கள் துணைத் தலைவர் திரு அரவிந்தராஜ் அவர்கள் ஊமை விழிகள் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு இயக்குனர். ஏன்னா அவர் கூட நாங்கள்லாம் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். அதனால தான் நம்ம பொழப்பு இப்படி ஒரு வழியாக நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது சைடில். ஸோ எங்களை எல்லாம் இயக்குநர்களாக வளர்த்து விட்ட அந்த திரைப்படத்தின் மாபெரும் இயக்குனர் திரு ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் சாதாரணமான ஆள் அல்ல. அவங்க பெரியப்பா மிகப்பெரிய பாடலாசிரியர். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி, அந்த பாட்டை எழுதினவர் அவர். ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தமிழார்வம் கொண்ட, ஏன்னா அந்த சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து அவங்கெல்லாம் அந்த குடும்பம் இருந்தது. ஸோ இந்த தேவரையாவுடைய படத்தை இயக்குவதற்கு முழு தகுதியும் உள்ள இயக்குனர் திரு ஆர் அரவிந்தராஜ். நான் அவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர், மென்மையானவர், ரொம்ப சாஃப்ட்டு. அவர் கூட பழக பழக பேசிகிட்டே இருக்கணும்னு தோணும், அவ்வளவு அன்பானவர். ஏன்னா எனக்கு அவருக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. எனக்கு முதல் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தது சினிமாவில் அவர் தான். அது வரையில் நான் பழைய பேண்ட்டையே மாற்றி மாற்றி போட்டிருப்பேன். உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் பொய் இல்லை. ஒருத்தர் சிறந்த மனிதராக, சிறந்த இயக்குனராக யார் ஒருத்தன் வரானா, தன்னோட சேர்ந்து கஷ்டப்பட்ட ஒருத்தனும் என்ன மாதிரி ஆகணும்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானா அவன் தான் மிகப்பெரிய இயக்குனர். அந்த வரிசையில் எங்களுடைய குடும்பத்தின் மிகப்பெரிய இயக்குனர் ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் இந்த படத்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டு, எனது அருமை தம்பி பஷீர் அவர்கள், அவர் தான் தயாரிப்பாளராக இதை ஆரம்பித்தார் இந்த படத்தை. அவரும் படாத கரணம் போட்டு சொல்லிடுவேன். ஆனால் உங்கள் லுக்கை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கு. நான் அவ்வளவு பக்காவாக அந்த வேஷத்துக்கு பொருத்தமான ஒரே ஆள் இந்த இந்தியாவிலேயே திரு பஷீர் அவர்களாகத்தான் இருக்கணும். ஏன்னா உண்மையிலுமே, ஆனால் அந்த கதாபாத்திரத்தை பண்ணுறாருன்னு சொன்ன உடனேயே அன்னையிலிருந்து அவர் புலால் உண்பதை நிறுத்திவிட்டார். உண்மையிலுமே அது ஒரு பெரிய விஷயம். இந்த படம் ரிலீஸ் வரை இன்றைக்கி வரையிலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடணும், அப்போ தான் நம்மளுக்கும் பிரியாணி கிடைக்கும். இல்லை, அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன், அவ்வளவு டெடிக்கேஷனோடு இந்த படத்தை ஆரம்பித்தார். அப்போவே பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படம். அப்புறம் நடுவில் எஸ்எஸ்ஆர் தலைவர், நம்ம எனது நண்பர் சத்யா அவர்கள், அவர் வந்த கடைசியில் இது கொஞ்சம் சூடு பிடிச்சி படம் நிறைவடைந்து, ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் தோள் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோமே, அதுதான் இது. அது சாதாரணமான தோள் அல்லங்க, ஒரு மிகப்பெரிய, அதாவது சரித்திரத்தில் இது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற ஒரு திரைப்படம் இது. உண்மையாகவே சொல்கிறேன் நான். சாதாரணமாக யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி. கூடவே ஒரு ஆராய்ச்சியாளர் அண்ணன், யாருங்க, எங்கே அவர், தம்னி அண்ணன், அவர் செட்லேயே நின்றுருப்பார். இல்லைங்க இப்படி இது தப்புங்க அப்படிம்பார். அவரை வச்சுக்கிட்டு இவரை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய டென்ஷனாக போச்சு அவங்களுக்கு. என்ன தேவரையா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரும்பார் ஒன்று. ஸோ ஆக கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு இல்லை, கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு இது கரெக்டாக போய் சேரணும். சரியான தேவரையாவை பற்றியான சரியான கண்ணோட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த தேசிய தலைவர். நிறைய சொல்கிறாங்க தேவரையான ஜாதி தலைவரே கிடையாது, தேவருக்கும் ஜாதிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு இந்த படம் சொல்லும். நான் பல பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன் நான் படங்களில். ஆக மட்டும் 18 பட்டின்னா ஆர்வி உதயகுமார் எவனு நினைக்காம இருக்க முடியாது. ஏன்னா கோகுலேந்திரா மேடம் உங்களையும் சேர்த்து சொல்லு, நம்ம படங்கள்லாவே. ஏன்னா எங்கள் கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க கௌதமி அம்மா அவர்களோட
என்னுடைய அன்பு சகோதரி அவங்க கௌதமி. என்னுடைய படத்தில் 2வது படத்துலேயே ஹீரோயினாக நடித்தாங்க. சிவாஜி சார், சத்யராஜ் சார் நடித்த புதிய வானம் படத்தில். அது மட்டும் இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது நம்மெல்லாம் படம் எடுத்துருவோம். ஒரு மாமன் மச்சான் கதை, அண்ணன் தங்கச்சி கதை, மாமன் பொண்ணை லவ் பண்ணுற கதையில். இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. நான் கூட பயந்தேன், அரவிந்து இது கொஞ்சம் பார்த்துக்கணும், ஜாக்கிரதையாக பண்ணுங்க அப்படின்னா. 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கும். 2.5 வருஷம் இருக்கும். 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷம் ஏவிஎம் கார்டன் பெருசாக இருந்தப்போ ஆரம்பிச்சது. இப்போ அதில் பில்டிங் ஆஸ்பத்திரி ஆகிப்போச்சு. என்ன அவ்வளவு நாள் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா அந்த ஆத்தென்டிகேஷன் அந்த நாட்களில் அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு காட்சி அமைக்கிறதுக்கு செட் ஆகட்டும், மற்ற வடிவமைப்புகளாக அதிகம் செலவும் பண்ண முடியாது. ஏன்னா தயாரிப்பாளர் புதுசு, அவருக்கு எதுவுமே தெரியாது. எதுக்குங்க அவ்வளோ செலவும் பாரு, அவர் இருக்காரே பயங்கர கஞ்சன், அவர் காசே நிறைய பேர்த்துக்கு கொடுக்கல. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு காசே கேட்காம எல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டார். ஏன்னா நீங்கள் எடுத்தது தேசிய தலைவரோட படம், யாருங்க காசு கேட்பா? அவங்ககிட்ட சண்டை போடுவாங்களே என்ன? எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியே நடிச்சிருக்கும். ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் கலைஞர்களுக்கும் இந்த படம் இவர் அந்த கெட்டப்பில் பார்த்துலேருந்தே நான் ஆடி போயிட்டேன். ஓ, இது ஏதோ பெரிய லெவலில் இது வரப்போகுதுன்னு. அந்த பயத்திலேயே தான் அரவிந்தராஜ் சார் உண்மையிலுமே அவர் நைட்டெல்லாம் தூங்கியிருக்க மாட்டார். கடைசியில் எவனாச்சும் முதல்ல கல்லடி அவருக்கு தான் விழும், ஏதாச்சும் தப்பு பண்ணால். கரெக்டாக? ஆனால் அவ்வளவு சிறப்பாக இந்த திரைப்படம் வந்திருக்கிறது என்றால் அது ஒட்டுமொத்த குழுவும், தயாரிப்பாளரும் சரி, பஷீர் அவர்களும் சரி, அரவிந்தராஜ் அவர்களும் சரி, அந்த ஆராய்ச்சியாளர் அண்ணனும் அவர்களும் சரி, இதில் நடித்த நிறைய விஷயங்கள் பார்த்தா காந்தி பிரமாதமாக இருக்கார். ஹேட்ஸ் ஆஃப். அது காந்தி யார் நடித்தாங்கன்னு தெரியல. யார்? சூப்பர். ஒரு கைத்தட்டு. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? நேரு ஆகட்டும், காந்தி ஆகட்டும், எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. இவர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படியே இருக்கான்ப்பா அந்த ஆள். நான் பயந்துட்டேன். ஏன்னா அந்த ஃபேமிலியிலேருந்து ஏதோ அந்த ஜீன் தானோன்னு இருக்கலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா இதில் எதுவுமே எந்த ஆத்தென்டிகேஷனும் மாறலை, எல்லாமே அமைப்பாக இருந்தது. அது அவருடைய மறைவு, அவருடைய பூத உடல் புதைக்கப்படுகிற காட்சி உண்மையிலுமே அது முழு படமும் பார்த்து அந்த காட்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் அழுதுருவீங்க, எல்லாரும் அழுதுருவீங்க. ஸோ சாதாரண தலைவர் அல்ல. அன்றைக்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு போயிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நின்ன ஒரே தமிழன் அவர் தான். இந்த இந்தியாவுக்காக மாற்று வழியையும் சிந்தித்தவர். அதனால தான் சொல்கிறேன், அவருடைய வரலாறு நிறைய மறைக்கப்பட்டதுக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம். மிக முக்கியமான காரணம். ஒரு சாதிக்குள் அவர் அடங்காதவர் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலமாக அனைவரும் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். இந்த திரைப்படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. தானண்ணா இருக்காங்க. தானண்ணன் தான் பிரமாதமாக சொன்னார் இளையராஜா அவர்களுக்கு. கட்டணை தூரும் மணற்கேணி அதை சொல்லி மாட்டிக்கிட்டார் அவர்கிட்ட. அவர்கிட்ட நம்ம பேசும்போதே ஜாக்கிரதையாக தான் திருக்குறளுக்கு வேற ஒரு மொழி இது சொல்லுவார், ஒரு கருத்துரை சொல்லுவார் இளையராஜா சார். ஏன்னா அதுக்கு சரியாக இருக்கும். ஆக எல்லாரும் வளர வளர அறிவும் வளர்கிறது, நம்மளும் வளரணும். நம்ம இன்னும் அங்கேயே நிற்கிறோம். இன்னும் சினிமா வளரணும். சினிமா நல்லா தான் இருக்குது. சினிமாக்காரங்கெல்லாம் வளரணும். இப்போ எப்படி நல்ல படங்கள் எல்லாம் ஓட வைக்கிறது? நல்ல படங்களுக்காவது நிறைய தேட்டர்கள் கொடுங்க. தேட்டர்களில் போட்டால் கலெக்ஷனை கரெக்டாக கொடுங்க. இதுக்காக ஒரு குரூப் போராடிக்கிட்டே இருக்குது. நாங்கள்லாம் மேடைக்கு மேடை பேசுகிறோம், எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு. தேவரையா படத்தையாவது காப்பாற்றுங்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் பஷீர் அவர்கள் தேவரையாவாகவே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய அத்துணை அசைவுகளும் நடை, உடை, பாவனை, தோற்றம், கட்டியம் கூறுற மாதிரி ஆழ்கடல் எண்ணம், அடலேற்று வலிமை,
ஏழு கடல் எண்ணமதை நடிப்பில் வளைத்த கலைஞர் பஷீர் வாழ்க வாழ்க. உங்களுக்கு இனி அவருடைய பெயரை காப்பாற்றுவதற்காகவே உங்களை நீங்கள் தியாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் தான் சொல்வேன். ஊமை வழியில் எப்படி ஒரு திரையுலகுக்கு ஒரு திருப்பு முனை தந்த அரவிந்தராஜ் இன்று இந்த படத்தை எடுத்த விதம் என்னை மெய்சிலிருக்க வைத்தது. தயாரிப்பாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்கள்கிட்டே நான் பல முறை சொல்லி மகிழ்ந்திருக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து மின்னல் மாதிரி போகுதுப்பா, நல்ல மேக்கிங், எல்லாருமே நல்ல பேர் ஸ்டார் காஸ்ட் போட்டிருக்கீங்க. இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு இவ்வளோ பெரிய எடுத்துருக்கிறதுங்க. ஆனால் ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்துருக்கிறது அது காரணம் இயக்குனர் அரவிந்தராஜுடைய சிரத்தை தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இளையராஜாவினுடைய இசை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. தொட்டனை தோறும் இசையூற்றை பற்றி ஒரு பெரிய ஒரு சர்ச்சையே உண்டாயிடுச்சு. ஆனால் அது ஆரோக்கியமான ஒரு சர்ச்சை என்று தான் சொல்லுவேன். அவரை நாங்கள் உச்சி முகந்து புகழும் பொழுது அதற்கு அவர் தன்னையே இறைக்க அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த பாகு அது யாருக்கும் வராது. உலகத்தில் மிக சிறப்பான ஒரு இடத்தை பகிர்ச்சவர். அப்படிப்பட்டவரை பாராளுமன்றத்திலேயே ஒரு அரை மணி நேரம் வைகோ வச்சு பேச வச்ச பெருமை எனக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட சூழலையும் நான் இன்று காலை அவரிடம் பகிர்ந்தேன். இந்த படம் மிகப்பெரிய மத நல்லிணக்கத்தையும் சமதர்ம சமுதாயத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு படமாக அமைந்து மாபெரும் வெற்றி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே எல்லோரும் ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடை வெளிப்படுத்தினாங்க. தேவர் திருமணார் பற்றிய படம் இது ஜாதி சம்மந்தப்பட்டதா அப்படின்ட்டு. தேவர் ஐயாவை ஜாதி தலைவர்னால் ஒத்துக்கணும். அவர் மனித ஜாதி தலைவர். அவர் தமிழ்நாட்டிலே எல்லா ஜாதிக்கும் அவர் தலைவர். ஒரு ஜாதிக்கு இல்லை, எல்லா ஜாதிக்கும் ஒரு தலைவர். எந்த ஒரு மனுஷன் எல்லாரும் நேசிக்கிறாங்களோ, எல்லா ஜாதி மக்களையும் தன் மக்கள் நினைக்கிறாங்களோ, அவங்க அனைத்து ஜாதி மக்களுக்கும் ஜாதி தலைவர் தான் அவர். அப்படி வாழ்ந்தவர் தான் தேவர் திருமகனார். இதில் ஒரு சிறப்பு ஒன்று தேவர் மகன் படம் வந்துச்சு. அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, கமலஹாசன். அந்த படத்தின் கதாநாயகன் கமலஹாசன் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள், அவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அந்த படத்தில் நடித்த வடிவேலுவாக இருக்கட்டும், நிறைய நடிகர், நாசர் அவர் இஸ்லாமியர். என்னை பொறுத்தவரைக்கும் அதில் தேவராக இருந்தவர் நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள். 2 பேர் தான். இது எல்லாருமே சமூகம் சேர்ந்தவர்கள். ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியாக இருப்பார், அந்த படத்தின் டைரக்டரு அந்த ஜாதியாக இருப்பார். அந்த என்னென்ன ஆமாம்மா தேவர்மா பாருங்கள், அவர் அங்கே கரெக்டாக இருக்கார். அவர் நான் தான் மறந்துட்டேன். சில வயசில் கரெக்டாக இருப்பாங்க. நமக்கு அதில் கொஞ்சம் வீக்குனால தேவர்மனில் கதாநாயகன் நடித்த கௌதமி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேயா? ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேயா? அப்புறம் அவர் ரேவதி ரசிகர் இருப்பாங்க, எங்கள் ரேவதி வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு இந்த ஃப்ளோ போயிடும். எனக்கு நான் பேசுகிற வீக்கு எங்கே விட்டு எனக்கு தெரியாமல் போயிடும். ஜாதி படம்னா அந்த தயாரிப்பில் அந்த ஜாதியாக இருக்கணும், இயக்குனர் அந்த ஜாதியாக இருப்பாங்க, கதாநாயகன் அந்த ஜாதியாக ஆளாக பார்த்து போடுவாங்க, வில்லனு அந்த ஜாதிக்காரனாக பார்த்து போடுவாங்க. இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளாக பார்த்து எடுக்கிற படம் தான் ஜாதி படம். தேவர் அப்படி இல்லை. இந்த தேசிய தலைவர் தேவர் திருமணார் வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேவர் நடிக்கிறாருல்ல,
அவர் தேவரா? இஸ்லாமியர் அவர். தயாரிப்பாளர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை. இயக்குனர் தேவரா? இல்லை. தயாரிப்பாளர் தேவர் இல்லை, இயக்குனரும் தேவர் இல்லை, கதாநாயகன் நடித்தா ஐயாவும் தேவர் இல்லை. இது எப்படி ஜாதி படமாகும்? மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா, அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர் எந்த ஜாதியுமே இல்லை. அவர் மனித இனத்துக்கே பொதுவானவர். அவர் யாருக்கெல்லாம் காது இருக்கோ, மிருகத்துக்கு, பறவைக்கு, காது இருக்க எல்லாருக்குமே அவர் பொதுவானவர். அவர் அப்போ இசைஞானியும் சமூக சேர்ந்தவரில். அப்போ தேவரை பற்றி ஒரு படம் எடுத்துட்டு அதில் இருக்க யாருமே தேவர் இல்லைன்னா அதுதான் தேவரையா. அப்படி தான் அமையும். தேவரையா வந்து உண்மையிலேயே அவங்க ஜாதி மேலே பற்று உள்ளவர், அந்த ஜாதி மேலே வெறி உள்ளவர்னா இங்கே தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் எல்லாமே அதே ஜாதி அமைஞ்சிருப்பாங்க. அவருக்கு அது இல்லாதனால அந்த ஆத்மா வேலை செய்யும். அந்த ஆத்மா, அந்த அவருடைய எண்ணப்படி அந்த ஆத்மா அப்படி தான். இங்கே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தேவரையா படத்தில் ஒன்றிணைகிறாங்க. இதுவே மத நல்லிணக்கத்துக்கு சான்று. இதை விட என்ன சான்று இருக்கு? நான் சத்யா சாரை ரொம்ப பாராட்டுறேன். ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு ஒரு ஜாதி வரி இருந்தால் வேற படம் எடுத்திருப்பார். நம்ம ஜாதிக்காரனை பாடுறேன் எவனா டேரக்டரு, நம்ம ஜாதிக்காரனா நடிகராக போடு அப்படி தேடி இருப்பார். உங்களை பாராட்டணும் சார். ஃபஸ்ட் தயாரிப்பில் பாராட்டணும். ஏன்னா நீங்கள் இது பெரிய மனசு வேணும் சார், பெரிய மனசு வேணும். ஒரு பொதுவாக இப்போ சார் சொன்னார் ஆர்விதக்குமார் சார், சும்மா ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஆக்ஷன் படம், ஒரு காமெடி படம், ஒரு காதல் படம் அப்படிங்கும்போது அதுக்கு யார் வேணும் ப்ரொடியூசராக இருக்கலாம், யார் வேணும் டேரக்டராக இருக்கலாம். ஆனால் ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட படத்தை எடுக்கும்போது வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர் சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா அங்கே அவர் தான் தெய்வ திருமகன். அதான் தெய்வ திருமகன். இதில் காட்டுவாங்க. நான் சொல்கிறேன், தமிழகத்தில் இந்தியாவிலேயே அரசியலில் யார் யாரெல்லாம் உள்ள வர்றாங்களோ, யாரெல்லாம் அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அனைவரும் படிக்க வேண்டிய ஒரே படம் தேவரோட வரலாறு. ஒரு மனுஷன் எப்படி தன் மொழியை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தன் சார்ந்த மக்களை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தேசத்தை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தெய்வத்தை நேசிக்கணும். ஒரு மனுஷனுக்கு தெய்வ பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேசபக்தியும் முக்கியம்னு சொன்ன ஒரே தலைவர் தேவரையா. வேறு யார் சொல்கிறா? இன்றைக்கி இங்கே இருக்கவன் இந்தியா வேறு நினைக்கிறான். இந்தியானா அது வேறு, தமிழ்நாடுங்கிறது வேறு. இங்கேருந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய குரல் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தேசமும் தெய்வீகமும் எல்லாம் ஒன்றுன்னு நமக்கு சொன்ன தலைவர் தேசிய தலைவர். அங்கே கற்றுக்கணும். ஜாதியை தாண்டி, மதத்தை தாண்டி எல்லாருக்கும் யார் பொதுவாக இருக்கணும் அவன் தான் அரசியல்வாதி. இந்த மக்களுக்காகத்தான் நான் இருப்பேன், இந்த மதத்துக்காகத்தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்லை. அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன் தான் நல்ல அரசியல்வாதி. அது இல்லாமல் இந்த ஜாதி இந்த மதம் அப்படிங்கும்போது அது ஒரு நிமிஷம், ஒரு ஜாதி தலைவராக இருந்தால் நீங்கள் ஒரு ஜாதி மக்களுக்கு நீங்கள் போயிடலாம். ஒரு மதத்துக்காக நான் உழைக்கிறேன்னா நீங்கள் ஒரு மதத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம். ஆனால் அரசியலுங்கிற வரும்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவனாக இருக்கணும். அவன் தான் நல்ல அரசியல்வாதி, இல்லைன்னா அவன் காரியவாதி. ஏன் திருப்பி தேவரான்னு சொன்னால் அவருக்கு எல்லா மக்களும் ஒன்று தான், எல்லா மக்களும் ஒன்று தான். தாய்ப்பால் எங்கே குடித்தார்? அவர் இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லீம் தாயிட்ட தாய்ப்பால் குடித்து வளர்ந்தார். அவர் இறக்குற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதிக்காரன் எழுதி கொடுத்தாரு.
ஆக்சுவலி தேவராயனுக்கு மேலே கோபம் வரணும், யாருக்குமே வரணும், முக்குலத்தூருக்கு வரணுங்க. தேவராய மேலே கோபம் வரணும்னா முக்குலத்தூருக்கு வரணும். ஏன்டா இவ்வளவு நாங்கள் கொண்டாடணும், நம்ம ஜாதியில் பிறந்த எங்கள் ஜாதிக்காரன் ஒன்றும் பண்ணாமல் பட்டியலத்து மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துட்டியே. நான் சொல்கிறேன், தேவராயை கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள் கொண்டாடணும், அவங்க தான் கொண்டாடணும். உங்கள் எல்லாருக்கும் தப்பான வரலாறு சொல்லி கொடுத்து நீங்கள் உங்களுக்கு எதிரானவராக தேவரை நீங்கள் புரிய வச்சுருக்காங்க. அப்போது கோபப்பட வேண்டியது முக்குலத்தோர், கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள். அதை புரிஞ்சுக்கும் போதில்ல இங்கே வா. அப்படியே சில அரசியல் அப்படி மாற்றி போட்டுரும். அதை சொல்கிறது தான் இந்த மறைக்கப்பட்ட வரலாறு. இங்கே நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறையா இருக்குது, அதுவும் கொண்டு வரணும் அடுத்து. அதனால் யார் தேவர்மன் எப்படி டைட்டில் வைக்க போச்சு, தேவர்னு எப்படி ஒரு ஜாதி பேர் வச்சு கொண்டாட போச்சு. தேவமோனை பார்த்துட்டு தேவதாயா கோவப்படணும். அங்கே தேவரத்தான் கடைசி சொல்கிறார் கமலாசன், படிங்கடா காட்ட மாட்டியா? யாரை திட்டுறாங்க கடைசியா? நீங்கள் படம் எடுத்துட்டு கடைசியாக தேவரத்தை திட்டுறாங்க. உங்களுக்கும் கோவம் வருது, தேவரில் கோவம் வரணும், முக்குளத்தில் கோவம் வரணும். கடைசியாக தேவர்மன் சில குறிப்புக்கு சொல்கிறேன். பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க, எல்லா மக்களுக்கும் தேவர்மனை கொண்டாட பண்ணது. இதில் நிறைய இடங்களில் மீசோட வருவார், சில இடங்களில் மீசு இல்லாமல் வருவார். இல்லை இளமையிலேயே குழப்பம் இருக்கும். ட்ரெயினில் பார்க்கும்போது ஏன்டா மீசோட வர்றாரு, மீசு இல்லாமல் வர்றாரு. அந்த மீசை எடுத்த கதை எதுக்காக எடுத்தார்? மீசையை கேரளா நினைக்கிறேன், கேரளாவில் அது இல்லையா? ஓகே, ஆன்மீகவாதி. ஆமாம், ஆன்மீகத்தில் ஃபுல்லாக ஈடுபட்டதுனால அவர் மீசை எடுத்துட்டார். பெண்களை மதிக்கக்கூடியவர், பெண்களை எல்லா பெண்களையும் தாயை நினைக்கக்கூடியவர். ஒரு அரசியல்வாதியை அப்படி நினைக்கணும், அனைத்து பெண்களையும் ஒரு தாயை நினைக்கணும், சகோதரன் நினைக்கணும். அப்படி நினச்சவர் தான் தெய்வ திருமகன். நான் சொல்கிறேன், ஒரு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க, அரசியல்வாதியாக வர்றவங்க முதல்ல தேவராவை முழுக்க தெரிஞ்சுட்டு அவரை படிச்சுட்டு இங்கே உள்ளே வரணும். இந்த ஆக்சுவலி இளையராஜா ஐயா சொன்னாங்களா ரைட்டில் மாதிரி சொல்லி, இதுதான் கரெக்டு. இன்றைக்கி தேசியத்தை நேசிக்கிற ஆள் தலைமை யாரும் இல்லை தமிழ்நாட்டில். எல்லாம் வெவ்வேறு இதில் இருக்காங்க, தேசிய நேசிக்க தலைவர் இல்லை. அதனால் தேசிய தலைவங்கிறது இந்த படத்துக்கு சரியான டைட்டில். ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமூக சேர்ந்தவர்கள் சேர்ந்து தேவர் திருமலையாவுக்கு அவர் புகழை போட்டு மன்னமாக இந்த படத்தை எடுத்ததுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து அடுத்து இந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான படத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த படம் தொடங்கப்பட்ட காலம் என்பதை ஏற்கனவே அண்ணன் டான் அவர்கள் சொன்னது போல், அண்ணன் ஆர்.வி. உதயகுமார் சொன்னது போல், ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தோடு தொடங்கப்பட்டது. இப்படி ஒரு படம் பண்ண போகிறோன்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு பாட்டு எடுக்கணும், அந்த பாட்டு எழுதணும்னு முடிவெடுத்து 3வது நாள் தேவர் ஜெயந்தி வருது. அந்த 3 நாளில் முதல்ல ஒரு பாட்டை டியூன் போட்டு எழுதி அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த தேவர் ஜெயந்திக்கு வெளியிடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த ஒரு அந்த எழுதும் பொழுது முதல் வாய்ப்பு கிடைத்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த முதல் புள்ளியில் நானும் ஒரு ஓரத்தில் இருந்திருக்கிறேன் என்று அதற்கு இயக்குனர் அன்பு அண்ணன் அரவிந்தராஜ் அவர்களுக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டப்பட்ட பசீர் அண்ணன், அவரை பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து சத்தம் போட்டு கூட பேச மாட்டேங்கிறார். அந்த என்னைக்கு அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே மாறுனது தான். அதான் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று விவேகானந்தர் சொன்னது போல தன்னை அதற்காகவே அர்ப்பணித்து கொண்ட ஒரு மகா கலைஞனாக இன்றைக்கு பசீர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு இருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்தாய்ப்பாக இன்றைக்கு இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆளுமையோட எனக்கு பெரிய பலமாக இருக்கிறது இசைஞானியோட இசை. அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க.
ஆனால் எனக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய போராட்டம், இது வந்து கிட்டத்தட்ட 22 ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன். பெரும் போராட்டம், பல பேர் இழுத்து 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 முடியாமல் கடைசியாக வந்து தான் அண்ணன் சத்யா அவர்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி துணிஞ்சு இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டாந்து இழுத்து விட்டுட்டார். எப்பவுமே ஊர் கூடி தேடி இழுத்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சந்திலையோ அல்லது எங்கேயோ ஒரு முக்கிலையோ அல்லது எங்கேயோ ஓரப்புறத்துலேயோ இருக்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டுன்னு வச்சுங்களேன், அது நிறைய பேர் தொந்தரவாக இருக்குன்னு இழுப்பாங்க, இழுத்து பார்க்கலாமேன்னு இழுப்பாங்க, ஓடுமான்னு இழுப்பாங்க. அப்படி அதுதான் வந்து தேரை இழுத்து திருவிழா ஒரு தப்பான ஒரு பழமொழியெல்லாம் இல்லை. அப்படி இந்த மிகப்பெரிய தேவர் மகமான் தேவர் பெருமானுடைய தேரை கொண்டு வந்து இந்த அரங்கத்து வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டாங்க இந்த குழு. இன்னமே அதை இழுத்து கொண்டு போய் சமூகத்துக்கு சேர்க்க வேண்டியதும் அனைத்து சமூகத்துக்கும் சேர்க்க வேண்டியது அனைத்து சமூகத்தினுடைய பொறுப்பாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, சினிமா தோன்றிய காலத்திலிருந்து ஜாதியை பற்றி மதத்தை பற்றி திரையுலகங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் ஜாதியும் மதமும் பேசப்பட்டதுக்கு காரணம் வேண்டாம் என்பதற்காக பேசப்பட்டது. ஆனால் சமீபத்தில் கொண்டாடும் விதமாக பேசப்படும் போது இந்த காலகட்டத்தில் தேவர் பெருமானுடைய படம் வருகிறது என்ற ஒரு பயம் இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இதை எடுத்துவிட முடியாது. ஆகாயத்தை மடித்து அரைக்கால் சட்டை பைக்குள் வைக்கிற ஒரு நுண்ணிய அறிவு இருந்தால் மட்டும்தான் தேவரை படம் பிடிக்க முடியும். அவ்வளவு பெரிய அகண்ட வரலாறு. ஏன்னா தேவரை பற்றி பேச வேண்டும் என்றால் சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, தேசியத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, காமராஜரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, மக்களின் எழுச்சியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, முக்குழுத்தம் அடிமைகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இவ்வளவு வரலாறுகளை வெறும் 2 மணி நேரத்தில் சுருக்கிட முடியுமா? இதையெல்லாம் வந்து ஒரு வெப் சீரியஸாக ஒரு 10-15 பாகங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு நம்பிக்கை, எங்கேயும் தவறு செய்துவிட மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஐயா தவமணியை பார்க்கும்போது வந்தது. ஏன்னா அவர் வந்து இப்போ கூட ஒரு சின்ன வார்த்தை பிறண்ட உடனே இல்லை அது தவறு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பக்கத்தில் வச்சு நுணுக்கமாக பார்த்து ரொம்ப குறுக செய்திருக்கிறார்கள், பெருக படித்து குறுக செய்திருக்கிறார்கள். எனவே இந்த படம் எல்லாரும் முன்மொழிந்தது போல மத நல்லிணக்கத்தை பேசினால்தான் அது தேவருடைய படமே தவிர மதத்தை பேசுவதும் ஜாதியை பேசுவதும் அல்ல. அண்ணன் பேரரசு சொன்னது போல ஒரே மனிதன் சிறந்த தலைவனாக, சிறந்த ஆன்மீகவாதியாக, சிறந்த மனிதனாக, சிறந்த வீரனாக, சிறந்த மனிதநேயம் உள்ள அறமோட்டோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிற மனிதனாக ஒரே மனிதன் வாழ முடியும் என்றால் அது தேவரை தவிர எவனாலும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு வந்து அனைத்து எனக்கு என்னென்ன பெரிய வருத்தமே, இந்த தேவருங்கிற வார்த்தை அவருக்கு போடாமலே இருந்துதான் உலகத் தலைவராக கொண்டாடப்பட்டிருப்பார். அந்த ஒரு வார்த்தையில் 1000 விமர்சனங்களை உள்ளடக்கி 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 அந்த மனிதனை ஆகாயம் போல் அண்ணாந்து பார்க்க வேண்டிய மனிதனை குனிந்து பார்க்கிற தூரத்துக்கு நம்ம தள்ளிவிட்டோமே என்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை இந்த படம் போக்கியிருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் பேரரசு சொன்னது போல எல்லா படத்தையும் சாதாரணமாக எடுத்துடலாம். ஒரு காமெடி படம், காதல் படம், ஒரு சண்டை படம், ஒரு நகைச்சுவை படத்தை எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் வரலாறுகளை எழுதுவது என்பது அவ்வளவு இலகுவானது அல்ல. காரணம், எல்லா வரலாறும் எழுதப்படுகிற காலத்தையும் எழுதப்படுகிற மனநிலையும் பொறுத்துதான் உண்மை இருக்குமே தவிர வரலாறாக எழுதினதாக உலக வரலாறு இதுவரைக்கும் இல்லை. காரணம், ஒருத்தருடைய மனநிலை தான் எவ்வளவு சதவீதம் உண்மை எவ்வளவு சதவீதம் கற்பனைங்கிறதை அந்த காலமும் களமும் மனநிலையும் நிர்ணயிக்கிறது. எனவே நல்ல வேளை எல்லா தேவர்களும் சேர்ந்து தேவர் பெருமானுடைய படம் எடுக்கலை என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. காரணம், அதை கொண்டாடுகிற விதமாக ஏதோ ஒன்று சொல்லி போய் இன்னும் கெட்ட பேர் வந்து இன்னும் அவரை புறந்தள்ளுகிற தலைவராக ஒதுக்காமல் மனித குலத்துக்கான ஒரு தலைவனாக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய மாமேதையாக விழுந்திருக்கிறார், ஒரு ஆன்மீகவாதியாக இருந்திருக்கிறார், சித்தராக வாழ்ந்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன சொல்லது போன இனி தலைவனாக வேண்டும் என்றால் இந்த தலைவனின் வரலாறை படித்தால் வரும் தலைமுறைகள் எப்படி ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும், எப்படி மக்களை அணுக வேண்டும், எப்படி நாட்டை நேசிக்க வேண்டும், எப்படி ஆன்மீகத்தை ஒழுக்கத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக இவருடைய வரலாறு சொல்லும். அதில் கொஞ்சமாவது இதில் சொல்லியிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவர் காலடி மண்ணே, இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் எந்த ஆடியோ லான்ச்சு எந்த இதுவுமே வந்து வெளியே போய் பேசலை. நான் அவர்கிட்ட கூப்பிடும்போது
உண்மையை சொல்லணும்னா நம்ம தேவர் ஐயாவோட இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு பேரானந்தப்படுறேன். ஏன்னா இல்லை பல விஷயம் இருக்குது. நான் பேசினா அதை தான் நான் சொல்ல, இதே படத்தில் நான் நடிச்சிருந்தா அதையே தவறாக பேசியிருப்பாங்க, நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறாக பேசியிருப்பாங்க, நான் இயக்கியிருந்தால் அதையும் பேசியிருப்பாங்க. ஆனால் உண்மையை சொன்ன நம்ம இயக்குனர் அரவிந்த் ராஜ் ஐயா அவர்களுக்கும் அதை உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம வந்து இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படின்னு பிரிக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் வரலாறு, ஏன்னா அவர் பிறந்த மண்ணில் தான் நானும் பிறந்தேன், அதே ஊரில் தான் நாங்கள் பிறந்தோம். அப்படிங்கிறம்போது ஒவ்வொரு எங்கள் ரத்தத்திலிருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறேன்ல, உண்மை அதுதான். முக்குளத்தூர் எல்லாமே நாங்கள் வந்து எங்களுக்கு பெருசாக அவர் ஐயா பண்ணலை, ஆனால் பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனாக தான் பண்ணார், பிற இனத்தராக தான் அதிகமாக பண்ணார். ஆனால் ஏன் கொண்டாடுறோம்? இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஸ்நேகன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, அவரை நாங்கள் அதான் அவர் தேவர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு இவ்வளோ வேற்றுமை வருது, இவ்வளோ விஷயங்கள் வருது. ஏன்னா இப்போ தான் எனக்கு ஒரு 5-6 படம் கிடச்சிருக்கு. என்னை ஒரு ஓரம் கட்டி வச்சுருந்தாங்க ஒரு 6-7 மாதமாக. ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியில் ஏதாவது கொண்டு விடே, நான் இல்லைடா, நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். அது மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். நான் காடு வெட்டின்னு வந்து வேற ஜாதியினர் இதில் தான் நான் ஹீரோ நடித்தேன். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு வெப் சீரியஸ்னு ஒன்று எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடச்சிருக்குன்னா அந்த பாக்கியம் வந்து பசீர் மாம்சுன்னு சொல்லவே முடியல. நீ இப்படி வேற வந்து உட்காந்து, ஏன்னா அவரை வந்து 15 வருஷமாக தெரியும், என்னோட 15 வருஷமா 25 வருஷமா தெரியும் எனக்கு. எங்கள் அப்பா காலத்துலேருந்து அவர் தெரியும். அவரோட நடவடிக்கை இதெல்லாம் வேற மாதிரி ஒரு பந்தாவான ஆள். ஆனால் இப்போல்லாம் வந்து கண்ணில் பார்க்கும்போதே இப்படியே தான் வர்றார். என்னங்க மாமா, என்ன மாம்ச, ஏய் எனக்கு பார்த்து ஒன்றுமே அவர் மேலே காய் போடலான்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டேன் நான். ஸோ ஒரு மனிதனுக்கு உள்ள வந்து ஒரு தெய்வீகம் வந்த மாதிரி தான், இதுதான் உண்மை. அவர் உண்மையிலே ஒரு தெய்வம். அவர் இறக்கும்போது பக்கத்திலே மயில், அவர் வளர்த்த மயில் இறந்து, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அவரை பற்றிலாம் நான் தான் 2 மணி நேரத்தில் எடுக்க முடியாது. ஒரு வெப் சீரியஸாவோ இது ஒரு மிகப்பெரிய வந்து எடுத்திருக்கணும். ஆனால் இந்த அளவு நான் படம் பார்க்கும்போது, நான் போன வாரம் தான் அந்த படத்தை பார்த்தேன். நான் வந்து எல்லா சமூகத்து மக்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், தயவு செய்து இந்த படத்தை பாருங்கள். ஆனால் முக்குளத்தூர் மக்கள் வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்காங்க பாருங்கள், ஐயாவை பற்றி பார்த்தே அவனு இந்த படத்தை பார்த்துருங்க, தயவு செய்து சொல்கிறேன். என்னை வந்து நம்ம ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாதிய படமாகவே பார்க்காதீங்க, எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை. அந்த அளவுக்கு அவர் ஒரு மனிதர் வந்து ஒரு கடவுள் வந்து மனிதனாக பிறந்தவர் தான் ஐயா தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர். இதுதான் வந்து அவரோட உண்மை. இது மறைக்கப்பட்ட வரலாறு. பல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதில் கான்ட்ரவர்சிலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லி சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க, இருக்குது. என்ன கான்ட்ரவர்சி இருக்குது? எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணுங்கிற கான்ட்ரவர்சி தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? அவர் அப்படிதான், அவரோட எண்ணம் அப்படிதான், அவரோட செயல்பாடு அப்படிதான். நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் வந்து வருஷம் நான் எங்கே இருந்தாலும் ஐயாவோட இதுக்கு போயிடுவோம், ஜெயந்திக்கு போயிடுவோம். அந்த ஜெயந்தியில் வர கூட்டம் அது வந்து ஒரு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கன்னா சில மக்கள் அமைதியாக கொண்டாடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லாருமே அவர் இதை பிறப்பும் இறப்பும் ஒரு மனிதனுக்கு ஒரே நாள், யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திருமணம் அவரெல்லாம் வந்து கம்பேரபிளே கிடையாது. இல்லை பல இந்த தேசிய தலைவரை பொறுத்த வரைக்கும், அதாவது எங்கள் தாத்தாவும் சரி, எங்கள் தாத்தா பேர் ராமுத்தேவர் ஐயா வந்து முத்துராமலிங்க ஐயா தேவரோட ரைட் ஹேண்ட். அவர் கூடயே இருந்தவர், அவர் கூடயே இருந்து பல விஷயங்களை பண்ணவர். அப்படி இருந்து வந்தவர் தான் எங்கள் அப்பா களஞ்சிய தேவர்.
என் பேரை வந்து சுரேஷன் கட் பண்ணியாச்சு. ஏன்னா அது ஜென்ரேஷன் மாறிடுச்சு. இனிமேல் என் பிள்ளைகளுக்கெல்லாம் வரும்போது என்ன எப்படி இதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு படைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குல்ல, இது நான் ஓடிடிலேயோ வேறு தளத்துலேயோ போயிட்டு இது போய் பல 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 பேருக்கு இப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தார், இப்படி ஒரு அரசியல் தலைவர் வாழ்ந்தார். ஏன்னா ஏங்க உண்மையிலே சொல்கிறேங்க, இப்போ கட்சி ஆரம்பித்தவங்கெல்லாம் இல்லை, எல்லாரும் போய் அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படி ஒரு அரசியல் அணுகுமுறை எப்படி செய்தார். ஏங்க எலெக்ஷனு எம்பி எம்எல்ஏக்கு நிற்கிறாரு, வாயே திறக்காமல் ஜெயிச்சவருங்க அவர். அதில் ஒரு டைலாக் இருக்கு, ஏன்னா நான் மொத்தமாக ஓட்டு போட்டு தானே நான் ஜெயித்தேன் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறீங்க, ஒரு இனத்தார் கிடையாது, என்னைய போய் ஜாதிய தலைவர்னு சொல்கிறீங்களையா, ஒரு இனம் போடலையா, மொத்த இனமும் சேர்ந்து போட்டால் தான் அவர் ஜெயிச்சார். அவர் இது வரைக்கும் தோத்த வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட மனிதரை வந்து இன்னைக்கு சொல்கிற அந்த மனிதரையும் சரி, அதில் சார்ந்து வந்த எங்களையும் சரி ஜாதியாக பார்க்காதீங்க. நான் ஒரு தேவனா பேசலை, நான் ஒரு மனுஷனா பேசுகிறேன். அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஐயோ ஜாதி பேசிட்டான், ஜாதி படம் பண்ணிட்டான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஐயாவோட வழியில் வந்தவங்க நாங்கள் யாருமே அந்த மாதிரி ஜாதி எடுத்து கொண்டாடக்கூடிய மனிதர்கள் அல்ல. ஜாதி படம் எடுத்து பெருமையை, அது வந்து பெருமைன்னு கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி படமாக எடுத்தோம், அது பெருமையாக நினச்சிக்கிட்டாங்க எல்லாருமே, அவ்வளோதான். பெருமையை பேசுகிறாங்க, இருந்ததை பேசுகிறோம், பெருமையை பேசலை. ஆமாவா இல்லையா ஐயா? நீங்கள் சொல்லுங்கள் தவமணி ஐயா. இப்படி இருந்திருக்காங்க மனிதர்கள், அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதை பேசுறதுல தவறே கிடையாது. சில பேர்களோட வழி, அந்த வழியை போக்குனவரே தேவர் ஐயா தானே. பல பேரோட வழிகளை போக்கிய அவங்கள வந்து ஒரு யாருக்குமே வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறத வந்து செய்தவரே தேவர் ஐயா தான். ஐயா அதாவது வந்து இந்த மனுஷனுக்கு நேதாஜி சுபாஷ், ஐயோ அதுவும் சொல்ல முடியல, எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் இவர். அவர் வந்து நேதாஜி வரும்போது அப்படியே புல் அரிச்சிருச்சுங்க இந்த படத்தில். இந்த மனுஷன் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, சின்ன தேட்டர் தான் நாங்கள் பார்த்தது. அப்படியே ஒரு எமோஷ்னலில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி என்னைக்கா ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் அப்போ சொல்லலான்னு தான் நான் நினச்சேன். அவ்வளோ அருமையாக, அவ்வளோ தத்துருவமாக இருந்துச்சு நேதாஜி ஐயா வரும்போது. அவர்கிட்ட கூட இருந்தது ஒரே தமிழன் வந்து எங்கள் ஐயா, அதாவது நம்ம ஐயா தேசிய தலைவர் மட்டும்தான். அவ்வளோ போராட்டங்கள், அவர் எங்க இருந்தார் என்ன ஆனாருன்னு கூட தெரியாது, ஆனால் இவருக்கு தான் தெரியும். இந்த வரலாறுலாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அவரே மறைக்கப்பட்டிருக்குன்னா இவரே மறைக்கப்பட்டிருக்கு தானே இருந்திருக்கும். இதை இன்னும் இந்த படம் எடுத்த உண்மையிலேயே என்னோட நண்பர், என்னோட சகோதரர், இது என்ன ஒரு அழகான விஷயம் தருமா, இதில் நடித்த எனது மாமா பஷீர் அவர்கள் தேவையில்லை, இயக்குனர் அரவிந்த் ராஜ் சாரை வந்து தேவையில்லை, அதுக்கு மேலே இவரை தயாரித்ததும் தேவையில்லை. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அது யாருமே இன்சிஸ்ட் பண்ணி எதையுமே வந்து செய்யலை. ஒரு தேசிய தலைவருங்கிற ஒரு மிகப்பெரிய அவரோட காவியத்தை எடுத்து உங்களுக்கு படைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு. நீங்கள் தயவு செய்து எல்லா சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற கையெடுத்து நான் உங்களை கேட்டுக்கிறேன். பாருங்க, அவர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறத பாருங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இந்த படத்தை வந்து தயாரித்த சத்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்ம வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சார். இதை வந்து இவ்வளோ தூரம் நாங்கள்லாம் வந்து அதாவது இதெல்லாம் ரொம்ப பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் சொல்கிறேன்ல, நான் முக்குளத்தூர் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், வான் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்குலாம் அறிவு இல்லையா? எத்தனை பேர் எவ்வளோ கோடீஸ்வரனாக இருக்கீங்க? எடுத்துருக்கலாம்ல ஒரு 1000 கோடி 500 கோடி. இல்லை, நம்ம முக்குளத்தூர் சமூகம் தென் மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க? எடுத்துருக்கலாம்ல, இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி கூட இருந்திருக்கலாம்ல. நான் படம் பார்த்துட்டு வந்து அங்கேயே ஓப்பனாக சொன்னேன், எடுக்கணும், அவரோட வளர வரும். மீசை மாத்திரம் முறுக்குனா பத்தாது, நான் போடுறேன், அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுங்க. போட்டு இந்த மாதிரி முக்குளத்தூர் மட்டும் இல்லை, எல்லா சமூகத்தினரும் அதில் சிறந்த தலைவரை வந்து அவங்க படைப்பை வந்து சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது, எடுத்து பண்ணணும், வரலாறை சொல்லணும். அதுக்கு சொல்கிறதுக்கு எல்லாரும் கூட நிற்கணும். அவங்க மேலே தான் எனக்கு கோவம். இவங்க எடுத்ததை வந்து உண்மையிலே பாராட்டுறேன்.
இவங்களுக்கு வந்து எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி 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 நன்றி. இன்னைக்கு காலையில் சுமார் 12 மணி அப்படி நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப்பை காரில் செக் பண்ணும்போது சத்யா இந்த இன்விடேஷனை எனக்கு அனுப்பிச்சிருந்தார். என்ன சத்யா ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தம்பி அனுப்பிச்சிருக்காரேன்னு பார்த்தா இன்றைக்கி சாயந்தரம் இந்த மாதிரின்னு அதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படிங்கிற படம் அந்த மாதிரி எல்லாம் வந்த உடனே அந்த பார்த்த உடனேயே நான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி என்ன தம்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன், நான் சினிமா லைனில் போயிட்டுருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன். நான் ராமநாதபுரத்துக்காரி, நான் பிறந்தது ராமநாதபுரம். ஐயா பொதுவானவர், எல்லோருக்கும் சொந்தமானவர், எங்கள் எல்லாருடைய உணர்விலும் இரத்தத்துலேயும். அடிக்கடி ஐயாவுடைய அந்த குரு பூஜைக்கு நாங்கள் போயிருக்கோம், சரித்திரங்கள் படிச்சிருக்கோம். அதனால் என்னை அறியாமல் தான் நான் கண்டிப்பாக வருவேன் தம்பி. இது நானும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சமுதாய தலைவர் கிடையாது ஐயா, ரொம்ப பொதுவானவர் அப்படின்னு நானே வாலண்டியராக தான் சொன்னேன். அக்கா நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம், எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சத்யாவை பற்றி நான் சொல்லணும், ஏன்னா அரசியலில் நாங்கள் எல்லாருமே ஒரே கட்சியில், நானும் சத்யாவும் ஒரே கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இன்சார்ஜ். அதனால் நான் அடிக்கடி சத்யாவை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பார்ப்பேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நான் மாவட்ட செயலாளர் அண்ணன் சோமசுந்தரம் சத்யாலாம் நின்றுட்டு இருக்கும்போது, என்ன தம்பி உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், மாவட்ட செயலாளர் அக்கா இப்போ அவர் தனி லைன் எடுத்துட்டார், சினிமா அந்த தயாரிப்புகளில் உள்ளே போயிட்டார் அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், தம்பி எனக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு அத்தை சித்தி பாட்டி என்னமோ ஒரு ரோல் எனக்கு கொடு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, அவர் நல்ல ஞாபகம் இருக்கும், நான் கேட்டேன். அதனால் எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் தம்பி, சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒரு ரோல் கொடு அப்படின்னு. இப்போ நான் சண்டையாக கேட்குறேன், ஒரு சின்ன ஒரு ரோலாவது ஐயாவோட இதில் ஏதோ ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்டதில் நான் இன்னும் பார்க்கல, என்னை சண்டே கூப்பிட்ருக்காரு இந்த படத்தை பார்க்குறதுக்கு. அதனால் இன்றைக்கி வந்தது அப்படிங்கிறது நான் உரிமை எடுத்து, நான் மேடைக்கே வரமாட்டேன்னு சொன்னேன். கீழே நான் உட்காந்து இதை ரசித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு தான்ப்பா வந்தேன், மேடையில் என்னை உட்கார வைக்காத அப்படின்னு. இல்லைக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி, தம்பி அப்படிங்கிறதுனால தான் நான் மேடைக்கு வந்தேன். எல்லாரையும் பேசக்கூடிய விஷயங்களை நான் திருப்பி பேச விரும்பலை. உணர்வோடு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அப்படிங்கிறதுல, அந்த மாவட்டத்தில் எல்லாருமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படின்னா மனசில் வரக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா, அவர் ஒரு தெய்வீக ஒரு தலைவர், தெய்வீகமும் சேர்ந்த ஒரு தலைவர். இந்த இடத்துல ஒரே ஒரு அரசியல் நிகழ்வு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2011-16 நான் அமைச்சராக இருக்கும் பொழுது சுற்றுலாத்துறைக்கு அமைச்சராக இருந்தேன். ஒரு 2 years அந்த துறையில் இருக்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு தோணிக்கிட்டே இருந்தது. அம்மா எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா வருடங்களும் போகும் பொழுது போயிட்டு நான் வரும்போது, அன்றைக்கு எப்போவுமே சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி நடக்கும். இப்போ தம்பி உதயகுமார் நாங்கள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுது, அந்த கமிட்டி அந்த இதில் இருக்கும் பொழுது, இந்த பசும்பொன் ஐயாவுடைய இந்த நினைவு இந்த இடத்துக்கு பக்கத்தில் அரசு சார்பாக இன்னும் என்ன தேவை அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு சமுதாய கூடம் அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணி அது வரும்பொழுது தங்குறதுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு, இந்த ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஒரு சமுதாய கூடம் அரசு சார்பாக வேண்டும் சொன்ன உடனேயே, அன்றைக்கு தேவரையாவை நாங்கள் நேரடியாக பார்த்ததில்லை. அவர் சொன்னார், எங்கள் தாத்தா அப்பா கூட இருந்தாங்கங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு குரு பூஜைக்கு போவதற்கு முன்பாகவே அந்த சமுதாய கூடத்தை அரசு சுற்றுலாத்துறை மூலமாக
கட்டி கொடுப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக நான் இருந்தேன் என்பதை பெருமையோடு இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அம்மா அதை திறக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே உலகம் போற்றும் பார் போற்றும் நாம் பெருமைப்பட வைக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று தலைவர் என்பது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். அதே போல் எல்லாருமே பஷீர் அவங்கள பற்றி சொன்னாங்க. உண்மையிலேயே உங்களை பார்க்கும் பொழுது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை அப்படின்னு நான் அடிக்கடி முன்னாடி திருச்சுழி போவேன். அப்போ அந்த சிவன் கோயிலில் சொல்லுவாங்க, இங்கே தான் இருப்பார் ஐயா, இந்த மயில் இங்கே தான் இருக்கும். ஏன்னா வரலாறுகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நான் நிறைய அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்துருக்கோன்னு சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக தலைவராக இருந்து பெரிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்த ஐயா அவர்களுடைய இந்த படத்தை எல்லாரும் பார்க்க போகிறோம், எல்லாரும் பார்ப்போம். அதே போல் அவர் சுரேஷ் சகோதரர் சொன்னது போல் ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எடுத்திருந்தா இன்னும் பெருமையாக இருந்திருக்குங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கின்றது. இன்னும் பரவாயில்ல, நிறைய சீரீஸ் எடுக்கலாம், இன்னும் எத்தனையோ தொடர்புகள் இருக்கலாம், 2ஆம் பாகம்னு எடுக்கலாம், 3வது பாகம்னு எடுக்கலாம். நிச்சயமாக யார் எடுத்தாலும் என்ன மாதிரி ஆள்களுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் இங்கே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தேவரையா தமிழகத்தின் தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பங்காக மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கும் இந்த 3-4 தலைமுறைகளாக தமிழர்களாக வாக்காளர்களாக நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வரலாற்றை இந்த படத்தின் மூலியமாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் மட்டும் இல்லை, மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு பாராட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். அதாவதுங்க, ஒவ்வொரு தலைமுறை ஒரு வயசுக்கு வந்து அதுக்கப்புறம் சமுதாயத்தில் ஒரு பொறுப்பான ஒரு பங்கு எடுக்கக்கூடிய ஒரு வயசு வரும்போது எதை வச்சு அவங்களுடைய முடிவுகள் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஐகான்ஸ், அந்த தலைவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவரையா போல ஒரு நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்கிறீங்க, எந்த ஒரு மதத்துக்கும் சேராத அனைத்து தமிழர்களுக்கும் தேசத்துக்கும் சேர்ந்த ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு வழிகாட்டியான ஒரு தலைவராக இருக்கிறார்கள். இந்த வரலாற்றை மறைக்கப்பட்ட இந்த வரலாற்றை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான இந்த நேரத்தில் கொண்டு வந்ததுக்கு முதல்ல யாருக்கு சொல்லணும்னு தெரியல, ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு. தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் திரு SSR சத்யா அவர்களும், இயக்குனர் மூத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த்ராஜ் அவர்களும், மற்றும் இந்த படத்தை வந்து இந்த திரைக்கு கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் விட்டுட்டு என்ன நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. தேவரையா அவர்களுடைய படத்தை எடுக்கிறாங்கன்னா முதல்ல யாரப்பா இந்த கதாபாத்திரத்தில் நடித்து இந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் சமுதாய
சமுதாயம்னா நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம தமிழ் நாட்டு அத்தனை சமுதாயத்துக்கும் சேர்ந்த இந்த தலைவரை திரைய மேலே நம்ம எல்லாருக்கும் சித்தரிக்க போகிற இந்த இந்த கலைஞர் யார் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே வர்ற வரைக்கும் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் பார்த்த உடனே, திரு பஷீர் அவர்களை பார்த்த உடனே வியந்து போய் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐயா, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நடிகராக, ஒரு நடிகர் இன்னொரு நடிகருக்கு மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒருத்தராக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருடைய கையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க. இந்த படத்தை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் கொண்டு போகணும். கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இப்போ நிறைய விஷயங்களில் ஒரு ஒரு ஆடட் மசாலாவாக இருக்கிற இந்த காலத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு ருசி கொண்டு வர்றதுக்காக திணிக்கப்பட்ட இந்த காலத்தில் தயவு செய்து தமிழர்களுக்கு, அத்தனை தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேவையான இந்த மாமனிதருடைய கதை அத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அனைவருக்கும் நான் உங்ககிட்ட இந்த மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இவ்வளோ சைலண்ட்டாக, இவ்வளோ ஒரு ஃபோக்கஸோடு நீங்கள் இவ்வளோ நேரமாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த பயணத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு எடுப்பீங்க. அந்த பொறுப்பு நீங்கள் வந்து எடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட எனக்கு இந்த மேடையில் பேசுகிற இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி சத்யா அவர்களுக்கு, கோகுலேந்திரா அக்கா சொன்னது போல் இவர் வந்து திடீர்னு நேற்றுக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணார் எனக்கு. அக்கா, நான் சத்யா பேசுகிறேன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி பேசினார். இதுக்கு முன்னாடி நான் 1 தடவை 2 தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சரிங்க, எப்போங்க நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டது. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பிரசாதில் நீங்கள் வந்துடணும் அப்படின்னாரு. முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நான் வரேன்னு சொன்னேன். இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். சுதந்திரத்திற்கு முன், சுதந்திரத்திற்கு பின் ஒரு மாபெரும் காவியத்தை ஒரு பெரிய திராணியோடு நமது மிகப்பெரிய மூத்த இயக்குனர் எல்லாரும் வியந்து பார்த்த ஊமை விழிகள் என்ற திரைப்படத்தை, காவியத்தை நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் இயக்குனர் அண்ணன் ரவி அவர்கள் இந்த தேசிய தலைவர் என்ற காவியத்தை, அரவிந்தராஜ் அண்ணன் அவர்கள் இந்த மாபெரும் காவியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சென்னையில் பிறந்து சென்னையிலேயே வளர்ந்து நமது பசுமோன் ஐயா சித்தர் தெய்வீக திருமணார் அவர்களின் முழு வரலாற்றையும் படமாக தயாரிப்பு செய்திருக்கிறார் SSR சத்யா சகோதரர் மற்றும் அவரது குடும்பத்தார்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியமும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காவியத்தில் எல்லோரும் தேவர் திருமகனார், அதாவது சொல்லுவாங்க மனிதனும் கடவுளாகலாம் அப்படி என்று. நமது சாய்பாபா தாய் வயிற்றில் பிறந்து இன்றைக்கு தெய்வமாக பல கோடி இந்துக்களால் வணங்கக்கூடியவராக இருக்கிறார். அதுபோன்று தாய் வயிற்றில் பிறந்து தந்தை முகத்தை பாராது இஸ்லாமிய தாய் மடியில் தவழ்ந்து பால் குடித்து ஒரு ஒழுக்கம், வீரம், ஆய கலைகளை கற்று
இப்படி தான் வாழ வேண்டும். ஒரு குழந்தையானது ஒழுக்க நெறி, வீரம், எப்படி படிக்க வேண்டும், எப்படி தேசப்பற்றோடு வாழ வேண்டும், இப்படி பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று மாபெரும் குணங்களை பெற்றவர்தான் அந்த தேவர் திருமகனார் அவர்கள். அந்த தெய்வீக திருமகனார் அவரை எளிதாக ஒருவர் நடித்திட முடியாது. அந்த கதாபாத்திரத்தை நடிப்பதற்காக ஒரு பெரிய தவத்தை, இஸ்லாம் மதத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு மாபெரும் தவத்தை அண்ணன் மதிப்பிற்குரிய பசீர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் சொன்னார்கள் அவர் மாமிசத்தை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டார் என்று. அண்ணன் இப்போ இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாக இங்கே எத்தனையே தேவர் இளைஞர்கள் இருக்கிறார்கள், முக்குளத்தூர் மக்கள் இருக்கிறார்கள், 2.5 கோடிக்கு மேலே இருக்காங்க. ஆனால் இந்த அக்டோபர் மாதம் முதல் தேதி பிறந்த தேதியிலிருந்து ஒரு இஸ்லாம் மதத்தில் பிறந்திருந்தாலும் அண்ணன் அவர்கள் காப்பு கட்டி 30 வரை, அக்டோபர் 30 வரை விரதமாக இருக்கிறார் என்றதை கேட்டு அதை நம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவில் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவரை மறுபடியும் இந்த தருணத்தில் பசீர் அண்ணன் அவர்களை போற்றி வணங்கி அவர் மென்மேலும் எல்லா புகழும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று, அதற்காக தேவர் சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமும் தமிழ் சமூகம் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவர் நான் முதலே சொன்னது போல சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் 2 காலகட்டங்களிலும் இன்றைக்கு நம் அனைவரும் சுதந்திர காத்தை சுவாசிக்கிறோம் என்றால் அதற்கு நம் முன்னோர்கள் சிந்திய இரத்தம்தான். அப்படி தெய்வ திருமகனார் சித்தர் அவரை சொல்லும்போது நமது முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களையும் இந்த தத்துருவமாக இந்த படத்தில் காணலாம். நமது மகாத்மா காந்தி அவர்களையும் இந்த படத்தில் தத்துருவமாக காணலாம். எல்லோருக்கும் வீரத்தை போதித்த நமது மங்கத்து சிங்கம் அப்போவே ஐசிஎஸ் படித்து ஐசிஎஸ்ஸையும் தூக்கி எறிந்து நாட்டோட சுதந்திரம்தான், நாட்டுடைய சுதந்திரமே என்னுடைய வேட்கை என்று வாழ்ந்த அவருடைய பிறப்பு தெரியும், ஆனால் அவருடைய இறப்பு தெரியாது, இனிமேலும் தெரியாமலே போன ஒரே ஒரு பெரிய மகான் நமது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய ரோலை எடுத்து தத்துரூபமாக நடித்த இங்கே நமது மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அனைத்து தமிழ் சமூக மக்களும் குடும்பமாக ஒரு படத்தை பார்க்க ஒரு சிறந்த படமானது இந்த காலகட்டங்களில் நமது இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு மாபெரும் காவியம். நமது அண்ணன் அவர் பேசும்போதே ஒரு முத்தாவும், அவர் எளிமையாக பார்க்கும்போது சிரிச்சமணியே இருக்கிறாரு. ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா பல வார்த்தைகள், அவர் பேசுகிற வார்த்தைகள் ஃபுல்லும் கவிதைகளாகவும் ஒரு பெரிய புரட்சியாகவும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அன்பு அண்ணன் சினேகன் அவர்களின் வரிகளிலும் பாடல்களாகவும் இந்த இடத்தில் வந்திருக்கு. இத்தனையும் நம்ம அனைத்து மக்களும் இந்த படத்தை குடும்பமாக சென்று இந்த திரை காவியத்தை ஒரு மாபெரும் வெற்றி காவியமாக நாம் அனைவரும் நம் திரைக்கு சென்று பார்த்து அவர்களுக்கு ஊக்கமும் அவர்கள் வாழ்ந்த நமக்காக விட்டு சென்ற கருத்துகளையும் நமக்கும் நமது குழந்தைகளுக்கும் நாம் எடுத்துரைக்க இதை ஒரு வாய்ப்பாக எண்ணி நாம் அனைவரும் செயல்படுவோம் என்று இந்த தருணத்தில் கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னை சிறப்பாக அழைத்த எனது அன்பு மச்சான் ரத்தினவேல் பாண்டியன் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எனது சொந்த பந்தங்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்து நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த வருஷம் 2 ஜெயந்தி விழா போல்
இந்த படம் 24ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24ஆம் தேதி தேட்டரில் ஒரு ஜெயந்தி விழாவும் 30ஆம் தேதி பசும்பொன்னில் ஒரு ஜெயந்தி விழாவும் நடக்க போகுது. ஏன்னா நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு வந்து மதுரை ரொம்ப தூரமான ஒரு பகுதி தான். இந்த திரௌபதி படம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு மதுரையில் இருக்கிற அவ்வளோ பேர் அங்கே ஒரு உறவுகளாக சொந்தங்களாக கிடைச்சாங்க. அந்த வருஷமே நான் வந்து மதுரையில் கலந்துக்கிட்டேன் ஜெயந்தி விழா. அதுக்கப்புறம் வருஷம் தவறாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். கிண்டி அங்கே அரும்பாக்கம்ல நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பார்க்க. என்னென்னா ஒரு வாழ்ந்த மனிதர் இந்த தலைமுறையில், அதாவது அவர் கூட வாழ்ந்தவங்க இன்னும் யாராவது கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலையில் ஒரு வாழ்ந்து மறைந்த மனிதருக்கு ஆகம விதிப்படி கோவில் கட்டி இன்றைக்கி போனாலும் அங்கே வந்து ஆரத்தி எடுத்து, நான் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு பசும்பொன்னில், ஆரத்தி எடுத்து திருநீர் கொடுத்து ஒரு தெய்வமாகவே இன்னும் வணங்கி அவரோட விழாவுக்கு வந்து முளைப்பாரி எடுத்து, காவடி எடுத்து, பால் குடம் எடுத்து, மொட்டை அடித்து, ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்குதுன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? அழகு குத்தி எப்படி வந்து பழனியில் முருகருக்கு வந்து விழா எடுக்கிறாங்களோ, விழா எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி நிகழ்வுகள் அங்கே நடக்குது. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது பார்க்க. எப்படி ஒரு மனிதனை வந்து இப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? நிறைய அதுக்கப்புறம் அவரை பற்றி படிச்சிருக்கேன், தேடி படிச்சிருக்கேன். குற்றப்பரம்பரை சட்டத்தை எப்படி அவர் உடைச்சார், வாய்ப்பூட்டு சட்டத்தை எப்படி உடைச்சார். அவருக்கு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மீசை எப்படி இருந்தது, இல்லாமல் மீசை இல்லாமையா திருப்பி உள்ளே வந்தார். அந்த 2 வருஷம் நடுவில் என்ன பண்ணார்? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே அனைத்து சாதிகளையும் இட்டு போகிறதுக்காக அவங்க சாதி மக்கள் எதிர்த்து எப்படி நின்னார். இந்த மாதிரி அவரோட பெரிய வரலாறு அது. அதுவும் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அது. அதை எப்படி காட்சிப்படுத்தியிருக்க போகிறாங்க, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எழுதுறது ஈஸி, அதை கதையை எழுதிடலாம், நாவலாக எழுதிடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். ஆனால் திரைப்படமாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு வந்து நிறைய சினிமாவோட அப்படி உள்ளே ஊறி இருக்கணும் சினிமா. அந்த மாதிரி கரெக்டான ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஊமை வழிகள், இன்றைக்கி சங்கர் சார், அட்லி அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு படம் அந்த காலத்தில் ஊமை வழிகள். அது இப்போ பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்கும். நிஜமாக நிறைய பேருக்கு தெரியாது அந்த படம் பற்றி. 2 நாளைக்கு முன்னாடி கூட காரில் அந்த தோல்வி நிலையை நினைத்தால் பாட்டு கேட்டு, அது எப்போல்லாம் ஏதாவது தளர்வு வருதோ அந்த பாட்டை ட்ராவல் பண்ணுறப்ப கேட்குற வழக்கம் உண்டு. ஸோ கரெக்டான டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் யாருமே இங்கே வந்து கான்ட்ரவர்சி இல்லாத படம் அப்படி சொல்கிறது தான், அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா அவர் ஒரு வாழ்க்கையே அப்படி தானே. எல்லாரையும் கூட இருக்கிற சமூக மக்களை எதிர்த்து மற்ற சமூகங்களுக்கு நல்லது செய்கிறது, இதில் எப்போவுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது தைரியமாக ஒரு உண்மையை சொல்கிறப்ப சில தடங்கல்கள், சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அதை வந்து நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். திரையில் நான் படிச்சிருக்கேன் தேவராயாவை பற்றி நிறைய. அதை வந்து திரையில் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எனக்கு யூ சர்டிஃபிகேட் வாங்கினதில் கொஞ்சம் வருத்தம் தான் சார். நீங்கள் யூஏ வாங்கியிருக்கணும் இந்த படத்தை. அப்படி தான் காட்டியிருக்கணும். அவர் அப்படியே ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடல. மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழல தேவராயா. எவ்வளோ எதிர்ப்புகள், அவர் எவ்வளோ பேர் முதுகில் குத்திருக்காங்க. அவர் அரசியலில் எந்த நிலைமைக்கு போக வேண்டியவர், அவரை வந்து ஏதோ கூட இருந்து சதி பண்ணி அவர் எப்படி வந்து இந்த நிலைமைக்கு போகாமல் இவர் வளர்ந்தாருன்னா நம்ம வளர முடியாதுன்னு தடுத்து நிப்பாட்டினாங்க. அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்புகிறேன், பார்ப்போம் திரையில் என்ன தெரிய போகுதுன்னு. நான் படித்தது இதெல்லாம் நான் அங்கே யார்கிட்டையும் கேட்டு தெரியுங்க. மேபி தௌமணி ஐயா சார்கிட்ட இதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஆசை இப்படியாப்பட்ட ஒரு மனிதனோட வரலாறு வந்து நம்ம படமாக எடுக்கணும்னு ஆசை. ஆனால் இவர் கொடுத்து வச்சுருக்கேன், அண்ணன் எங்கள் இயக்குனர் முன்னோடிக்கு கொடுத்து வச்சுருக்கேன். சந்தோஷம். இதை படைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோடய ஆசையை நான் பூர்த்தி செஞ்சதுக்காக நான் வந்து மோகன்ஜி எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நான் சொல்லியிருக்கேன்னா நம்ம நான் சொல்கிறேன் திரௌபதி 2 படத்தை வந்து வேலராமூர்த்தி சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ராஜா நாராயண சம்பூரர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. 14ஆம் நூற்றாண்டு கதை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் நடித்து முடிச்சுட்டு போகிறதோட விட்டுறக்கூடாது, எனக்கு ஒரு கதை எழுதி கொடுக்கணும். அது இந்த கதை எப்போ நடந்துருக்கணும் தென் மாவட்டத்தில் அப்படின்னா தேவராயா வாழ்ந்த சமயத்தில் நடந்துருக்கணும். அந்த கதையில் தேவராயா ஒரு கதாபாத்திரம் எனக்கு வேணாம். அவர் ஒரு வாழ்க்கை வரலாறு படம் எடுத்துட்டாங்க, அதை மறுபடியும் பண்ண முடியாது. அவர் சமகாலத்தில் வாழ்ந்தப்போ நடந்த ஒரு பெரிய நிகழ்வு எனக்கு வந்து கதையை எழுதி கொடுங்க, நான் அதை டைரக்ட் பண்ணுறேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் கதை எழுத ஆரம்பிச்சிட்டாருண்ணே. நிஜமாகவே வேலராமூர்த்தி சார்கிட்ட தான் இருக்குது. அந்த கதை எப்போ கொடுக்குறாரோ நிச்சயமாக நான் தென் மாவட்டத்து வாழ்வியில் ஒரு படமாக எடுக்கணும். அது ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஏன் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு தேசியத்தின் மீதும் தெய்வீகத்தின் மீதும் ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த வார்த்தையை கேட்டது அவர்கிட்ட இருந்து தான். எப்படி ஒரு மனிதன் வந்து மதுரையில் பிறந்து, அதுவும் அந்த ஆப்பா நாட்டில் ஒரு சின்ன பசும்பொண்ணு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இந்தியாவில் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறப்ப தேசியத்தை பற்றி எப்படி பேசியிருக்க முடியும்? அப்போனா அவர் எவ்வளோ கருத்தியல் உள்வாங்கியிருப்பார்.
இந்த தலைமுறையில் இருக்கிற தலைவர்கள் யாருமே விவேகானந்தர் ஐயாவை பற்றி பேசுகிறதே இல்லை. விவேகானந்தர் ஐயாவை மறந்துட்டாங்க. அவர் காவி உடை போட்டிருக்கிறதால என்னன்னு தெரில. அவரை பற்றி இந்த தலைமுறை அரசியல்வாதிகள் பேசுகிறதே இல்லை. ஆனால் அன்றைக்கி மதுரையில் விவேகானந்தர் ஐயாவை தெரியும்னா அதுக்கு காரணம் தேவர் ஐயா தான். அவர் தான் அவரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயான்னு ஒருத்தர் தெரியினாலும் அது காரணம் தேவர் ஐயா தான். இல்லைனா அவர் வடநாட்டு தலைவராகவே கடைசி வரைக்கும் இருந்திருப்பார். இன்றைக்கி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா எங்கே பிறந்தாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மதுரையில் பிறந்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு 11th 12th படிக்கிறப்ப அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நம்ம தமிழர் போல். அது காரணம் தேவர் ஐயா. அன்றைக்கி அந்த கருத்தியில் உள்வாங்கி இருக்கார். இந்த நாட்டுக்காக விடுதலை கிடைக்கணும், நம்ம அதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவர் வடநாட்டுக்காரராக இருந்தார், யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவரோட கருத்து எப்படி இருக்குது, அதிரடியாக தான் நம்ம சுதந்திரத்தை வாங்கணும் முடிவு பண்ண ஒரு அதிரடியான மனிதன் அவர். அவர் வந்து ஒரு 2 வருஷம் போயிட்டு திருப்பி இறை நம்பிக்கை ஏற்றுட்டு வரப்போ தான் அந்த மியூசியம் அழிச்சது. நான் படித்த வரலாறுங்க ஐயா, அது சரிண்ணா. ஸோ அதுதான் நான் படித்த வரலாறு. ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த மென்மையான வாழ்க்கை வாழ்ந்தது தான் தெய்வீகமான வாழ்க்கை. இந்த பாட்டில் பார்க்குறப்ப அது தெரிஞ்சுது. அவர் சித்தராக அவரை வந்து ஒரு புதைக்கிறப்ப விதைக்கிறப்ப அந்த தலை சாயிறப்ப நல்ல ஷாட்னது. அவர் கழுத்தில் அடித்து நீங்கள் சாயக்கூடாதுன்னு சொன்னதால தான் இன்றைக்கி அந்த மதுரை மாவட்டம் முழுக்க அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அவர் வந்து இங்கே நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஜாதிய தலைவர் இல்லை, அது இல்லை. இருந்தால் என்ன தப்பு? அவர் சொல்லி கொடுத்துட்டு போன அந்த மரியாதை, அந்த பாசமும் இன்றைக்கி வரைக்கும் கடத்தி வந்துட்டுருக்குல்ல. நம்ம ஒரு விழாவுக்காக மதுரைக்கு போனால் பயமாக இருக்கும் இவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறது பார்த்து. நான் சாப்பிட உட்காந்தா சுற்றி 20 பேர் நிற்பாங்க. டேய் அந்த பொரியல் வை, இதை போடு. நான் பசி அனுப்ப தீர்ந்துச்சு சொன்னால் கூட 2 வேளை எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு இது வரைக்கும் ரொப்பி அனுப்புனா தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி விருந்தோம்பல் பண்ணக்கூடிய ஒரு மக்கள், அதை சொல்லி கொடுத்துட்டு போனவர் அவர் தானே. அந்த மக்கள் அப்படி தானே பழகி வச்சுருக்காரு. நீங்கள் வம்பு பண்ணால் அவங்க திரும்பி வம்பு பண்ணுறாங்க. யாரும் சும்மா இருப்பா? ஒருத்தர் போய் வம்பு பண்ணால் எந்த சமுதாயம் சும்மா இருக்கும்? தமிழ்நாட்டில் அவ்வளோ அமைதியான சமுதாயம் எதாவது இருக்கா தமிழ்நாட்டில்? அதெல்லாம் தப்பு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன். தோ மூர்த்தி என்ன பக்கத்தில் இருக்கார் சாட்சி. அவர் ஆஃபீஸுக்கு போன ஒரு நாள் எங்களை எப்படி பயமுத்தினாருன்னு கேளுங்க. சுற்றி அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் 50 பேர், நாங்கள் 5 பேர் தான் போனோம். அதை தான் சொல்கிறேன். அதை சொல்லிக் கொடுத்தது யார்? அந்த அன்பு, அந்த மரியாதையை சொல்லிக் கொடுத்தது யார்? திருமார் அண்ணன், இந்த ஆர்கே சுரேஷ் அண்ணன் வந்தவுடனே கட்டி பிடிச்சி பேச வைக்கிறது, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது யார்? அவர் தூத்துக்குடியில் அண்ணன் இருக்கார் ஒருத்தர், எசகி ராஜா அண்ணன். இந்த ரத்னவேல் பாண்டிய அண்ணன் இருக்கார். என்னை கூப்பிட்டு மதுரை ஃபுல்லாக ஊராக சுற்றினவர். கூட பிறந்த அண்ணன் மாதிரி. இப்போ எனக்கு இந்த 20 நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கூப்பிட்டு வந்தார். அவ்வளோ பிரச்சனையான படத்தையும் கூப்பிட்டு வந்தார். அண்ணன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிடுங்கண்ணா, நல்லபடியாக படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. எப்படியாவது ஒரு 300 தேட்டருக்கு கொண்டு போய் போட்டுருங்க இந்த படத்தை. தமிழ்நாடு முழுக்க இருக்க இளைஞர்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும். வெறும் யங்ஸ்டர்ஸாக நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் அனிருத் சார் மியூசிக் இருந்தால் தான் படம் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தலைவர் வாழ்ந்துருக்காங்க. இவரை படிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவை தேடி படிப்பீங்க, விவேகானந்தர் ஐயாவை தேடி படிப்பீங்க. தமிழ்நாட்டோட வரலாறு தெரியும், அரசியல் என்ன நடந்துன்னு தெரியும். அவர் எம்பியாக இருந்தப்போ அவர் 2 வருஷம் ஏன் பேச விடாமல் தடுத்தாங்கன்றது தெரியும். அவர் போய் பார்லிமெண்ட்டில் பேசினப்போ அந்த 20 நிமிஷம் எவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு, எதை பற்றி பேசினாருன்றது புரியும். அதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்கள் வந்து அரசியல் படுத்தப்படுவீங்க. இல்லைனா இன்றைக்கி அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறீங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது ஒரு நடிகர் பேரோட கட்சியில். அந்த மாதிரியே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்கள் அரசியல் படுத்தப்படணும்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரியான அரசியல் தலைவர்களை பற்றி படிக்கணும். அது வந்து நீங்கள் இதில் நம்ம பார்க்க மாட்டோம். கிரிஞ்சி படம், பூமர் படம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அரசியல் புரியாது. நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஏதாவது வைப் பண்ணிகிட்டே சுற்ற வேண்டியது தான். ஸோ நான் யங்ஸ்டர்ஸ் கிட்டே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்குறது, தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டர் பார்க்க விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். அதுவும் அந்த ப்ரொடியூசருக்கு நல்லது தான். ஆனால் இந்த படத்தெல்லாம் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு அரசியல்னா என்னென்னு புரியும். இப்போ ரீசெண்டாக நீங்கள்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குதுன்னு உத்து பார்த்து நிற்கிங்க. இதை பல வருஷமாக உத்து பார்த்து பேசுறதால தான் பல பழியை வாங்கின்னு இருக்கும். நீங்கள்லாம் இப்போ இதெல்லாம் ஏன்னா பேசுகிறீங்கன்னு. ஸோ இது ஒரு அரசியல் படமாக தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்படி தான் தேட்டரில் போய் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க போகிற மக்களோட உட்காந்து இந்த குழுவினருக்கு இதில் தேவரையாவை நடித்த பஷீர் அண்ணனுக்கு நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக பார்க்குறேன். பஷீர் அண்ணன் இதே கெட்டப்பில் தான் இருக்கார். அதான் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி தான், அவரை பார்க்குறப்பெல்லாம் தூரமாக போயிடுவேன். ஐயோ எப்படி போய் பேசுகிறது, இந்த கெட்டப்லேயே தான் இருக்கார். ஒரு 4 மனுஷனாக இருந்தால் எப்படின்னு இந்த படம் பண்ணீங்க, எப்படின்னா என்ன கஷ்டப்பட்டீங்க, பீரியட் ஃபிலிம் ஆச்சு அப்படிலாம் கேட்கலாம். பார்க்குறப்பெல்லாம் இந்த கெட்டப்லேயே இருப்பார். வணக்கம் சொல்லிட்டு அப்படி கடந்து போயிடுவேன். பயமாக இருக்கும் பேசுகிறதுக்கு. ஸோ அந்த மனிதர் வாழ்ந்த ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோன்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை தயாரித்த அண்ணன் SSR சத்யா அண்ணனுக்கும், எங்கள் இயக்குனர் முன்னோடி அவர்களுக்கும், மூத்தவர் அவர்களுக்கும், இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க, அடுத்து உங்கள் வேலை தான். ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை கொண்டாடுங்க. நான் சொல்கிற மாதிரி மதுரையில் பாருங்கள், நிச்சயமாக இது வந்து பால்கோடு எடுப்பாங்க, முளைப்பாரி எடுப்பாங்க.
காது குத்த போகிறாங்க, மொட்டை அடிக்க போகிறாங்க. இந்த படத்தை தேட்டர் எப்படி கொண்டாட போகிறாங்கன்னு பாருங்கள். நன்றி. ஒரு நாள் வந்து கால் வந்தது. இது இப்போ இல்லை, 2018. அப்போ கால் பண்ணவர் நவமணி ஐயா. 2018 சில யங்ஸ்டர்ஸ் ஐயாவுடைய தேவரையாவுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு என்னை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ஐயாவை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு. பேசுகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பேசக்கூடிய ஒரு எப்பயுமே ஸ்டாண்டை தான் நான் எடுப்பேன். அதுக்காக தேவரையாவுடைய புஸ்தகங்களை தேடி அலைஞ்சேன். அப்போது ஒரு 2 பேரை நான் சந்தித்தேன். ஜீவபாரதி அவர்கள் கம்யூனிஸ்டில் இருக்கார். அவர் வீட்டுக்கு தேடி கதவை தட்டுறேன், அவர் திறந்தார். நீ யாருப்பான்னு கேட்டார் என்ன. டக்குன்னு ஜீவபாரதி சொன்னார், என்ன நேதாஜி மாதிரி இருக்கே அப்படின்னாரு. அப்புறம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் புஸ்தகங்கள் எழுதியிருக்கீங்க, அந்த புஸ்தகங்கள் எனக்கு வேணும். தேவரையாவுடைய சட்ட இதில் எம்எல்ஏவாக இருக்கும்போது பேசின ஸ்பீச்சு, எம்பியாக இருக்க போகிற ஸ்பீச்சு, அந்த மாதிரி இங்கிலீஷ் புஸ்தகம், தேவரையாவுடைய அந்த மண்டபத்தில் போயிட்டு சங்கர் வடிவேல் அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவர்கிட்ட பேசிய புஸ்தகம். அப்புறம் ட்ரஸ்ட்புரத்தில் வந்து ஒரு எழுத்தாளர் இருந்தார், காவியா சண்முகம். அவர் வீட்டில் போய் கதவை தட்டி, அவரும் யாருமே எனக்கு தெரியாது, கதவை தட்டுவேன், போவேன், வாங்கிட்டு வருவேன், என்னன்னு கூட கேட்க மாட்டேன், புக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி லைப்ரரி கிரியேட் பண்ணி படிச்சுட்டு 2018 பேசினேன். பேசி முடித்த உடனே அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அப்போ நவமணி ஐயா கால் பண்ணி, நீ பேசினது வந்து பர்ஃபெக்டாக இருந்தது ஹிஸ்டாரிக்கலாக அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தேவரையா பற்றி படிக்கிறது மட்டும் இல்லாமல் நேதாஜி அவர்களை பற்றி படிச்சுட்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரி தேசிய தலைவர் அப்படிங்கிற படம் எடுக்கிறதே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அப்போது ஒருத்தர் யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி தேசிய தலைவர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டியிலேருந்து யாரோ ரெஃபர் பண்ணுறாங்க. நவமணி ஐயா வந்து அவங்களோட உரையாடி இருக்காரு, சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. அவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரம் நேதாஜி அவருடைய கதாபாத்திரம், அதனால் வந்து படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. தேவரையா ரொம்ப அழகாக பஷீர் அவர்கள் தேவரையாவை நடிச்சிட்ருக்காரு. தத்ரூபமாக தேவரையா ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணிவிட்டு அது மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு பயம் இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு அது ஃபிட்டாக நம்ம நேதாஜிங்கிற ஒரு எவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய அவர் ஒரு சாம்ராஜ்யம். நேதாஜிங்கிற உலகத் தலைவர், நேஷ்னல் லீடரை தாண்டி உலகத் தலைவர், அந்த ரோலை எடுத்துக்க முடியுமா அப்படின்னும் பொழுது, அந்த வாரம் சாட்டர்டே நான் வந்து ராமகிருஷ்ண மடத்தோட டிவோட்டி. நான் சின்ன வயசுலேயே ராமகிருஷ்ண மடத்தோட டிவோட்டி. நான் அங்கே வந்து சுவாமி கௌதமானந்த மகாராஜ் பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ண மட் அவர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கேன். இங்கேருந்து கொல்கட்டா ஃப்ளைட் போட்டு கிளம்பி போய் நேதாஜி வீட்டுக்கே போயிட்டேன். போயிட்டு அந்த ஃப்ரேமு அந்த விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி நேதாஜி எப்படி இருக்காரு என்ன இருக்காருன்னு பார்த்துட்டு, ராமகிருஷ்ண மடம் பேலூர் மெட் போயிட்டு தியானம் பண்ணிவிட்டு ராமகிருஷ்ணர்கிட்ட நான் இதுக்கு ஃபிட்டா அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த ரோல் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கால் வந்தது உடனே நான் சொன்னேன், வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, என்டையர் டீம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நான் வந்து பணத்துக்காக நடிக்க மாட்டேன், பணத்துக்காகவும் பேசுகிற ஆள் கிடையாது. இந்த இதுக்கு நான் ஃப்ரீயாக என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக இந்த படத்துக்கு நான் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேனே தவிர, என் மனசில் வந்து ஒரு பயம் இருந்தது, எப்படி நடிப்பேனா நடிக்க மாட்டேனான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன், எந்த டிரான்ஸ்போர்ட்டும் எனக்கு கொடுக்காதீங்க, நானே வந்துடுறேன், எங்கே சொல்கிறீங்களோ அங்கே வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து பஷீர் சார், டீம் SSR சத்யா சார், அதுக்கப்புறம் என்டையர் டீம், நவமணி ஐயா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்தினாங்க. இங்கே பிரசாத் ஸ்டுடியோ தான் நினைக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது வெங்கட்ராம் சார் எடுத்தார்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. என்ன மேக்கப்லாம் போட்டோடனே மேக்கப் போடுறவர் சொல்கிறாரு, பேர் மறந்துட்டேன், ஷேகர் சொல்கிறாரு, சார் உங்கள் நோஸ் நல்லா இருக்குது, நேதாஜி மாதிரியே இருக்குது அப்படின்றாரு. எனக்கு மேக்கப் போடும்போது, சார் அதெல்லாம் விடுங்க சார், ஃபோட்டோ எடுக்கணும், அதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கே, கரெக்டாக இருக்குமான்னு தெரில அப்படின்னோடனே ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாரு வெங்கட்ராம் சார், நவமணி ஐயா, நான், SR சார், அதுக்கப்புறம் அரவிந்த் ராஜ் சார், பஷீர் சார், எல்லோரும் இருக்கோம். நல்லா இருந்தது. பஷீர் சாரோட ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ ஷூட்டு முடிச்சதுக்கப்புறம் டேட்ஸ் கொடுத்தாங்க. டேட்ஸ் கொடுக்குற அன்றைக்கி எனக்கு வழக்குகள் இருந்தது. போயிட்டு இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆகுறது, அப்பியர் ஆகிட்டு நைட்டில் போவேன் படிச்சுக்கிட்டே, போயிட்டு ரெடி ஆகிட்டு 3:30 மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும், அப்பயும் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நேதாஜி உடை போட்ட உடனேயே.
அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல இங்கே ஜென்னிஸில் வந்து நிற்கிறேன், அரவிந்த்ராஜ் சாரை போய் பார்க்குறேன். அவர் வந்து டைலாக் கொடுத்துட்டாரு. எனக்கு எப்படி பேசணும்னு தெரில, ஆனால் எனக்கு தெரியும் நேதாஜி எப்படி வந்து பிரதிபலிப்பாருன்னு எனக்கு தெரியும். அப்போது அரவிந்த்ராஜ் சார் எடுத்த உடனே என்னை திட்டினார். எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நான் என்னை திட்டி பல வருஷம் ஆயிடுச்சு, யாருமே திட்டுறது கிடையாது. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோட அந்த ஒரு அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார், பேர் மறந்துட்டேயா, சீனு சார். அவர் வந்து ஃபோன் பண்ணி அது ஐயா நான் அப்படியே இருக்கீங்க. எனக்கு இன்னும் அந்த கடவுளே வந்து எனக்கு வழிகாட்டுற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு டைலாக் அரவிந்த்ராஜ் சார் வந்து அப்படியே சொல்கிறாரு, ஒரு ஆட்டிடியூடோடு நடிக்கணும் சத்யகுமார் அப்படின்றாரு. சார் ஒரு செகண்ட் இருங்க சார்னு யோசித்தேன். ப்ராம்ப்டிங் டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. உடனே 2 நிமிஷத்தில் பிடிச்சிட்டேன். 2 நாள் 3 நாள் நடிக்க வேண்டியதை 1/2 hourலேயே முடிச்சிட்டோம். தனியாக சொன்னார் அரவிந்த்ராஜ் சார், பல நடிகர்கள் தொடர்ச்சியாக நடிக்கிறவங்களே இவ்வளோ சீக்கிரம் முடிக்க மாட்டார். இல்லை சார், நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே அந்த பிரபாவதி அம்மையார் கிட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்னுடைய இளைய சகோதரர் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உடம்புல இருக்க கூஸ்பம்ஸ் வந்து எனக்கு லைட்டாக டியர்ஸே வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. காஞ்சிபுரத்தில் ஒரு ஷூட் பண்ணோம், ஏழை மக்கள் அங்கே இருக்கிற மாதிரி பண்ணி அந்த நேதாஜியும் அவர் வர மாதிரி அந்த சீன்லாம் வந்து எனக்கு கூஸ்பம்ஸாக இருந்தது. அந்த நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தோடையும் ஒரு நம்பிக்கையும் எனக்கு கொடுத்தது. இதில் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்ச்சியாக சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு உண்டு. அப்போது ஒரு வாட்டி நான் வந்து ஏதோ ஒரு பேசிகிட்டு இருக்கேன் சாரோட, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட. அவருடைய நண்பர் விட்டல் பிரசாத் ராவ், அவரும் எனக்கு நல்ல நண்பர். 2 பேரும் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ரஜினி சார் கிளம்பும்போது சொல்கிறாரு, உனக்கு 2 ரூல், இப்போ இல்லை இந்த தேசிய தலைவர் ரோல் இல்லை, நான் சொல்ல 2017-18 அந்த காலகட்டம், 2019 காலகட்டத்தில் நீ வந்து இந்த ரவுண்டு கண்ணாடியை விட்டுறாத, நீ 2 ரோலுக்கு சூட் ஆகும், ஒன்று அம்பேத்கர் ரோல், இன்னொன்று வந்து நேதாஜி ரோல். நான் சொன்னேன் சார் நான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பியர் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, அதுக்கப்புறம் சார் ஆடியோவே அனுப்பிச்சிருந்தார். ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் கண்ணாடி போட்டு 2 பேர் மாதிரி இருக்கிறது முன்னாடி மட்டும் முக்கியம் இல்லை, அவங்கள மாதிரி நீங்கள் சாதிப்பீங்க அப்படிங்கிறத என்னோட பர்த்டே அன்னைக்கு அனுப்பிச்சிருந்தார் சார். இன்றைக்கி வந்து என்னோட வாழ்நாளில் நான் வந்து லா மட்டும் இல்லாமல் CA CWA பட்டை கணக்காளர் எல்லாம் படித்து லண்டன்லாம் கூட குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் விட பெரிய குவாலிஃபிகேஷன், நான் சினிமா துறையில் ஒரு சினிமா நடிகராக நான் மாறிக்கேன், என்னாலே நம்ப முடியல. இதில் முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் எஸ்பெஷலாக SSR சத்யா அவர்களுடைய டாட்டர் ஒரு சீன் இருந்தது. அந்த சீன் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துலேயே வந்து ரொம்ப ஹைலைட்டான சீன் வந்து அந்த சீன் தான். பஷீர் சார் தேவரையாவை பார்த்து அந்த ஒரு வார்த்தை கேட்பாங்க, அதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்காக பெருமைப்படணும். அதை நீங்கள் பார்க்கணும். அந்த படத்தை SSR சத்யா அவர்களுடைய குழந்தை அப்படியே மீனாட்சி அம்மனுடைய கடாட்சியும் அங்கே இருந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க கேட்பாங்க, குழந்தை கேட்பாங்க, தேவரையாவை பார்த்து கேட்பாங்க. அந்த கொஸ்டின் வந்து அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கே ஒரு பெருமை. சமத்துவம், சம உரிமை, சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணு தான் 2 மாபெரும் தலைவர்களை உலகத்துக்கே காட்டுச்சு. சுவாமி விவேகானந்தரை பெற்றெடுத்தது வங்காளம், தத்தெடுத்தது தமிழ்நாடு. கன்னியாகுமரி அலையில் செதுக்கியதுதான் சிகாகோ உரை. அந்த சிகாகோ உரையை போயிட்டு வேர்ல்டு ரிலிஜன் ஆஃப் பார்லிமெண்ட்ல விவேகானந்தர் பேசினதுனால தான் இந்தியா தலை நிமிர்ந்தது, சுதந்திர வேள்வி வந்தது. அந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் சாரதா தேவியுடைய பக்தர் தான் நேதாஜியுடைய அம்மா பிரபாவதி அம்மா. நேதாஜி அம்மா அவங்க வந்து ராமகிருஷ்ண மடத்துடைய டிவோட்டி. நேதாஜியை வளர்க்கும் பொழுதே ராமகிருஷ்ண மடத்துக்கு கொண்டு போய் வளர்க்குறாங்க. நேதாஜி வந்து உருவானது விவேகானந்தரை பார்த்து. அவர் வந்து துறவியாக வேண்டியவர் நேதாஜி ராமகிருஷ்ண மடத்தில். ஆனால் ராமகிருஷ்ண மடம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு பெரிய வீரராக வருவீங்கன்னு சின்ன வயசில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க சுவாமி பிரம்மானந்த மகாராஜ் அவர்கள். சப்சிக்வெண்ட்டாக நேதாஜி என்ன ஆனாலும் நம்மளுக்கெல்லாம் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, நேதாஜி வந்து சுதந்திர போராட்டம் பண்ணும் பொழுது சிங்கப்பூரில் தங்கிட்டு இருக்கும் பொழுது ராமகிருஷ்ண மடத்தில் போயிட்டு காலங்காலத்தில் தியானம் பண்ணுவார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இது எதுக்காக இந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறேன்னா,
விவேகானந்தரை சார்ந்து தான் விவேகானந்தரை ஃபஸ்ட்டு தேவரையா கொடுத்த உரை சாயல்குடியில் கொடுத்த உரை, விவேகானந்தரை பற்றி கொடுத்த உரை 3 மணி நேரம் பேசியிருக்காரு அந்த மீட்டிங்கில். 1933 நவமணியை கரெக்டாக சொல்கிறார். அதே மாதிரி நேதாஜி அவர்கள் விவேகானந்தரை சார்ந்த ஒரு டிவோட்டி. சென்னையில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதும் விவேகானந்தர் உடைய அருளால் அந்த இல்லம் இருக்கே அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க 2 பேரும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தேவரையா வந்து சில்க் போட்டுட்டு இருப்பாரு, அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கதருக்கு மாறி தேவரையாவை பார்க்கும் பொழுது நீங்கள் பார்ப்பீங்க, பஷீர் சார் அவர்கள் வந்து தேசிய தலைவர் படத்தில் நடையில் வள்ளலார் மாதிரியும் சிந்தனையில் விவேகானந்தர் மாதிரியும் இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த மைக்கில் பேசும்போது அப்படியே வள்ளலார் மாதிரியே இருப்பார் பஷீர் ஐயா. அப்படியே தத்ரூபமாக ஒரு சீன் இருக்கும், அதில் வந்து பிரிசனுக்குள்ளே போவார்னு நினைக்கிறேன், அப்படி டக்குன்னு ஷார்ட் எடுத்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வள்ளலார் மாதிரி அப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கோ, எனக்கே பூரிச்சு போயிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் த கிளாசிக் மூவி. நீங்கள் எல்லாருமே இது படமாக பார்க்காதீங்க, இந்த படமாகப்பட்டது ஒரு கிளாசிக் கான்ட்ரிபியூஷன் டு த தமிழ் ஹிஸ்ட்ரி. தமிழ்நாட்டுடைய வரலாறுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இது. என்னுடைய வேண்டுகோள், எல்லாரும் எஸ்பெஷலாக குழந்தைங்களோட, சின்ன குழந்தைங்களோட போயிட்டு தேவரையாவை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். தேவரையா ஒரு ஜாதியை சார்ந்தவர் அல்ல, அவர் ஆசிய நாட்டிலே பெரிய தலைவர். ஆசிய நாட்டில், இந்திய நாட்டில், ஆசிய நாட்டிலேயே அந்தளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாலேஜை ஒரு மீட்டிங்கில் பேசுகிறதும் பஷீர் ஐயா வந்து அந்த படத்தில் வந்து ஸ்ரீலங்கா பற்றி, ஜெர்மனி பற்றிலாம் பேசியிருப்பார். அதை லோக்கலுக்கு கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ நேதாஜி இறந்தாரா இல்லையாங்கிற ஒரே உண்மை தெரிந்த ஒரே தலைவர் நம்மளுடைய பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். தமிழ்நாடு பாட புத்தகத்தில் இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரியை வந்து அந்த படத்தை ரெஃபர் பண்ணியே பாட புத்தகத்தில் வரணுங்கிற கோரிக்கையை நீங்கள் வைக்கணும். அது கண்டிப்பாக நடக்கும். எல்லாம் உள்ள இறைவனை வள்ளலாரையும் விவேகானந்தரையும் வேண்டி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், ஒரு வீட்டுக்குள்ளே போய் சேரணுங்கிறத தாழ்மையை நான் வேண்டுக்கிறேன். நீங்கள் தான் இந்த வெற்றி அடைஞ்சு கொடுக்கணும். நன்றி, மிக நன்றி. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய காதல் படங்கள் எடுத்திருக்கேன், எல்லா மொழிகளையும் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாக இருக்குது. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் காலத்துமாக நான் வந்து நிறைய பயோகிராஃபி படம் பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு காந்தியை பற்றி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு லண்டனில் போய் அவர் வாழ்ந்த இடம்லாம் போய் பார்த்து கதை எழுதினேன். சிங்கப்பூரில் போய் லீ குவான் யூ பற்றி என்ன மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சிங்கப்பூர்லாம் போய் நிறைய கதை எழுதினேன். அங்கே படம் போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, எல்லாம் நம்ம எங்கெங்கேயோ லண்டனில் போய் மகாத்மா காந்தியை பற்றி கதை எழுதுகிறோம், சிங்கப்பூரில் போய் லீ குவான் யூ பற்றி கதை எழுதிட்டு இருக்கோமே, நம்ம நாட்டில் நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த தேவர் மகனை பற்றி தெரிஞ்சுக்காமல் அவரை பற்றி படம் எடுக்காமல் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமேன்ற ஒரு பொறாமை எனக்கு வந்துச்சு, அரவிந்தராஜ் மேலேயும் இந்த தயாரிப்பாளர் மேலேயும். ஏன்னா ரொம்ப அற்புதமாக அரவிந்தராஜுங்கிறது ஊமை விழிகள், அதாவது சினிமாவில் அந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் வந்து அப்படியே ஒரு காலத்தில் அப்படியே புரட்டி பாரதிராஜா எப்படி ஒரு கிராமிய சினிமாவை ஒரு தமிழ் மண்ணில் கொண்டு உலக மண்ணில் அப்படி புதைச்சாரோ, அது மாதிரி ஒரு டெக்னாலஜி, ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு படத்தை பண்ண ஒரு இயக்குனர், அற்புதமான ஒரு இயக்குனர். நான் ரொம்ப ரசிப்பேன் அவரோட படங்களை பார்த்து. ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து டைரக்ட் மட்டும் பண்ணல, ஒரு அற்புதமான ஒரு லாயர் கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. அந்த தொனி, அவரோட பேசுகிற விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. கதையை சொல்லிகிட்டே வரும்போது ரொம்ப அற்புதமான கேரக்டரில் அவரே நடித்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நான் படம் பார்த்து ரொம்ப ரசித்தேன். அவர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் காந்தியா, அது மாதிரி எல்லாரும் பேசின மாதிரி அந்த பஷீர் ஐயா அவர்கள் நடித்த அந்த தேவர் பாத்திரம் உண்மையிலேயே. ஏன்னா நான் வந்து பேசிக்கலாக ஒரு ஓவியன். ஆக்சுவலாக இந்த தமிழ்நாட்டில் எல்லாம் இந்த இந்தியா பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள், தலைவர்களுக்கு நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. அண்ணாவுக்கு, கலைஞருக்கு, இது மாதிரி காந்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலை கூட அவங்க மாதிரி இருக்காது. காந்தி சிலை வச்சா காந்தி மாதிரி இருக்காது, அண்ணாக்கு சிலை வச்சா அண்ணா மாதிரி இருக்காது, தண்டியாக குண்டாக இருப்பார். ஒரு சிலை கூட நல்லா இருக்காது. அது காரணம் இவங்களுக்கு சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிற, கரெக்டான சிலை செய்கிறவங்களை தேர்ந்தெடுக்கிற பக்குவம் இன்னும் வரல. ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப தேவரையா முகம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் பேசிக்கலாக ஒரு ஓவியன் பார்த்து அப்படியே தேவரையா முகம் மாதிரி அப்படியே முகம், திருநீர், அந்த வயிறு எல்லாமே அதே மாதிரி பாவம் ரொம்ப நான் ரசித்து பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக அவரவே வாழ்ந்திருக்காரு. அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸாகவும் அவருடைய லுக்கு அப்படியே பிரமாதமாக அவரும் அந்த மாதிரி அந்த கெட்டப்பு, அது மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப கரெக்டான தேர்வு, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்.